லைஃப்ல நம்ம ஓடுறோமோ இல்லையோ, ஒரு செகண்டும் டைம் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. யாருக்கும் நான் நிக்க மாட்டான் அப்படிங்கிற மாரி. உலகம் போற போக்குல சீக்கிரமா சம்பாரிச்சு, சீக்கிரமா செட்டில் ஆகணும். நல்ல லக்ஸரியான லைஃப் வாழணும். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசைன்னு கூட சொல்லலாம். இதுதான் வந்து எல்லாருக்குமே காமனா உள்ள ஒரு ஆசை. ஓகே ஃபைன். அதுக்கு என்ன வழிகள் இருக்கு? ஷார்ட் டைம்ல சம்பாதிக்கக்கூடிய கரியர் எது? ஸோ எந்த டிபார்ட்மெண்ட், எந்த கோர்ஸ சூஸ் பண்ணா நம்ம வந்து சீக்கிரமா ஏர்ன் பண்ணலாம்? ஓகே ஃபைன். எல்லாருமே 12th முடிச்சிருப்பீங்க. 12th முடிச்சுட்டு என்ன கரியர், என்ன டிபார்ட்மெண்ட், என்ன கோர்ஸ் எடுக்க போறீங்க? எந்த கோர்ஸ் எடுத்தா சீக்கிரமா ஏர்ன் பண்ணலாம்? ஸோ வத வத வதன்னு 4 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம், 7 வருஷம், 8 வருஷம் படிச்சுக்கிட்டே இல்லாம, டக்குன்னு ஒரு 2 வருஷத்துல முடிச்சோமா, ஒரு 3 இயர் வந்து அப்படியே நம்ம வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோமா, அப்படின்னு நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோ வந்து பசங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்க போது. ஸோ 12th முடிச்ச ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த வீடியோவ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முடிஞ்ச அளவு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே வீடியோக்குள்ள போலாமா? அப்பனா நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு நெனைக்கிறேன். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெறைய பேரு 12th முடிச்சோனே அந்த அவேர்னஸே இருக்காது. என்ன கோர்ஸ் சூஸ் பண்ண போறோம்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் எடுக்குறாங்க. நான் இன்ஜினியரிங் தான் எடுக்க போறேன். வீட்ல வந்து பிகாம் படிக்க சொல்றாங்களே. என் மாமா வந்து டிப்ளமோ படிடா. அதுதான்டா இப்ப வேல்யூ சீக்கிரமா சம்பாரிக்கலாம். ஆஹா! இத்தன பேரு நாலா சைடும் அப்படியே மண்டைய போட்டு உருட்டுனா, அந்த பையன் என்னதான் பண்ணுவான்? அவனோட இஷ்டத்துக்கு விடுங்களப்பா. ஸோ அவனே இப்ப இருக்க பசங்க எல்லாமே வந்து ரொம்ப டேலண்டா இருக்காங்க. ஸோ எது நல்லது, எது கெட்டதுங்கிறது இப்ப இருக்கக்கூடிய பசங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே தெரிய வருது. ஸோ உங்களுக்கு தான் ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. ஸோ வீடியோக்குள்ள போலாம். ஸோ என்னங்கிறது பார்க்கலாம். ஸோ ஜெனரலாவே வந்து இன்ஜினியரிங் வந்து காமனா பரவலா படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. ஈவன் நானும் இன்ஜினியரிங் தான் படிச்சேன். அது வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்ஜினியரிங் படிச்சு எவ்வளோ சம்பளத்துக்கு போனோம்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் ஒரு ஹிஸ்ட்ரி. ஓகே இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் படிப்பாங்க. 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோனே, சில பேர் வந்து எம்.இ படிக்க போயிடுவாங்க. சில பேர் வந்து வேலைக்கு போயிடுவாங்க. வேலைக்கு போனாலும் ஸ்டார்ட்டிங்லாம் சம்பளம் வந்து உங்களுக்கு ஆஹா ஓஹோன்னு 10,000 சாரி 50,000 60,000லாம் தரமாட்டாங்க. ஸ்டார்ட்டிங் வந்து ஒரு 10,000 தான் இப்ப தருவாங்க. அதுவும் ஒரு ஓடும். 1 வருஷம் 2 வருஷம் ஓடும். கொஞ்சம் கிராஜுவலா வந்து இன்கிரீஸ் பண்ணுவாங்க இன்ஜினியரிங்ல. இந்த வீடியோ ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான். நான் இதுதான் நீங்க சூஸ் பண்ணணும், இதுதான் சூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து கம்பேர் பண்ணல. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு எது உங்களுக்கு ஆப்ட்டா இருக்குமோ அத நீங்க சூஸ் பண்ணி ஃபர்தரா வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இன்ஜினியரிங் இஸ் அ 4 இயர் கோர்ஸ். வந்து 4 இயர்ஸ் கண்டிப்பா டைம் வேஸ்ட் ஆயிடும் என்ன கேட்டா. ஷார்ட் டைம்ல படிக்கணும், ஷார்ட் டைம்ல வந்து ஏர்ன் பண்ணணும். அப்படிங்கிற மாரி கோர்ஸ் நம்ம வந்து நெறைய கோர்ஸ் பார்க்க போறோம். ஓகே ஃபைன். நெறைய பேர் பேசிக்கா சூஸ் பண்ணா இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுவாங்க. எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணுவாங்க. அட்வொகேட் லா சூஸ் பண்ணுவாங்க. இந்த மாரி 4 இயர்ஸ், 5 இயர்ஸ் கோர்ஸ்லாம் சூஸ் பண்ணுவாங்க. பெட்டர் என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓகே ஃபைன். இது பேஷனா உள்ளவங்க வந்து இன்ஜினியரிங் ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு அட்வொகேட் ஆகணும் அப்படின்னு பேஷனா இருக்கவங்க போங்க. இட்ஸ் நாட் அன் பிக் இஷ்யூ. ஓகேவா? சில பேர் பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்துல ரொம்பவுமே கம்மியா இருப்பாங்க. அதாவது பாவர்ட்டி லைன் அதாவது வறுமை கோட்டுக்கு கீழ இருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்களோட பிள்ளைகள்லாம் இன்ஜினியரிங், டாக்டர்ஸ் எல்லாம் படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். மெரிட்ல படிச்சுட்டாங்கன்னா அது வேற விஷயம். ஓகேவா? அது வந்து டைரக்ட்டா சீட் கிடைச்சிடும். ஓகேவா? இப்ப ஃபர்தரா இத தவிர்த்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு? ஜெனரலா ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்கு. பட் ஜெனரலா நான் சில கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். ஸோ இந்த கோர்சஸ்லாம் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணிக்கங்க. ஒரு ஆன்டர்பிரினரா இருக்க போறீங்களா? இல்ல ஒரு எம்ப்ளாயரா இருக்க போறீங்களா? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க வந்து டிசைட் பண்ணுங்க. ஆன்டர்பிரினர்னா பிசினஸ் அவங்களே பண்றவங்கள வந்து நம்ம ஆன்டர்பிரினர் அதாவது பிசினஸ் மேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். எம்ப்ளாயர்னா ஒருத்தவங்களுக்கு கீழே நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுத்து அந்த சேலரியை வந்து நம்ம வாங்குறவர் வந்து எம்ப்ளாயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த கோர்சஸ் எல்லாமே வந்து ஆன்டர்பிரினருக்கு உள்ள கோர்சஸ். நீங்க இந்த கோர்ஸ் படிச்சிட்டீங்கன்னா, ஸோ யார் கீழயுமே நீங்க வந்து வேலை பார்க்க வேணாம். யாரையுமே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம். ஸோ நீங்க ஓனாவே வந்து ஏர்ன் பண்ணலாம் ஈஸியா. அததான் நான் சொல்லப் போறேன். இப்போ ஒருத்தவங்கள்ட்ட போய் நீங்க வேலை பார்க்குறீங்க, கை கட்டி வேலை பார்க்குறீங்கன்னா 10,000 15,000 குடுப்பாங்க. ஓகேவா? அது வந்து ஃபிக்ஸட். அது 6 மந்த் ஒன்ஸோ, இல்ல 1 இயர் ஒன்ஸோ அது வந்து இன்கிரிமென்ட் ஆகலாம். அதே நீங்க ஒரு ஆன்டர்பிரினர், நீங்க ஒரு பிசினஸ் மேன், நீங்க ஒரு லீடரா இருந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய வருமானத்த, உங்களுடைய இன்கம நீங்களே டிசைட் பண்ணலாம். இந்த மாசம் ஒரு 10,000 ஏர்ன் பண்ணலாம். அடுத்த மாசம் வந்து ஒரு 15,000 ஏர்ன் பண்ணலாம். அப்படியே வந்து 1 லேக், 2 லேக்ஸ்ன்னு வந்து நீங்க வந்து இன்கிரிமென்ட் பண்ணிக்கிட்டே போலாம். இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் டேலண்ட். உங்க இன்புட்ட பொறுத்தவரை. ஓகேவா? இப்ப நம்ம என்னென்ன கோர்சஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே. ஆ நெறைய பேர் வந்து இப்ப ஃபேஷன் டிசைனிங்ல ரொம்பவுமே ஆர்வமா இருப்பாங்க. ஃபேஷன் டிசைனிங் கோர்சஸ்னா என்னன்னா, அந்த ஆ டிரெஸ் மெட்டீரியல்ஸ், அந்த காஸ்டியூம்ஸ் இது எல்லாமே டிசைன் பண்ணி குடுக்குறதுல உண்மையிலே இப்ப இருக்க காலகட்டத்தில உண்மையிலே நெறையாவே ஏர்ன் பண்ணலாம்.
நெறையா ஃபேஷன் ஷோஸ், நெறையா ரேம்ப் வாக்ஸ் இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அட்ராக்டிவ் காஸ்டியூம்ஸ் எல்லாமே மேல்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் ஃபீமேல்ஸ் 2மே போட்டுட்டு இருப்பாங்க. அது எல்லாமே வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனர் தான் அத வந்து டிசைன் பண்ணி குடுக்குறது. சிம்பிள் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ப போட்டிருக்கக்கூடிய ஷர்ட்டுமே வந்து ஏதோ ஒரு டிசைன் யாரோ ஒருத்தவங்க டிசைன் பண்ணதா. ஏதோ ஒரு காஸ்டியூம் டிசைனர் டிசைன் பண்ணதா. ஒரு சிம்பிளா இருக்கும் டிசைனு. ஸோ அந்த அந்த ட்ரெஸ்ஸோட காஸ்ட்ட பார்த்தீங்கன்னா, 8000 9000 இருக்கும். அப்படியே வாய பொளக்குற மாரி இருக்கும். டிசைனே இல்ல. இது 8000 10,000 அப்படிங்கிற மாரி. ஸோ அந்த டிசைனுக்கு தகுந்தாப்புல அந்த காஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு காஸ்டியூம் டிசைனர் படிச்சுட்டு, நீங்க ஒரு ஃபேஷன் டிசைனிங்ல காஸ்டியூம் டிசைனர் படிச்சுட்டு, ஸோ வீட்லயே நீங்க வந்து ஒரு டிசைன்ஸ் பண்ணி, அத வந்து ஆன்லைன்லயே நீங்க வந்து டிசைன்ஸ சேல்ஸ் பண்ணலாம். அதே மாரி நீங்க டிசைன்ஸ் பண்ணி ஆன்லைன்ல சேல்ஸ் பண்ணலாம். இது எல்லாமே உங்களுடைய டேலண்ட்ட பொறுத்து. ஸோ ஃபேஷன் டிசைனிங் இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் கோர்ஸ். உண்மையிலேயே நல்ல வரவேற்பு இருக்கு. அந்த கோர்ஸ் வந்து அதாவது லேடீஸ் மேக்ஸிமம் நெறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் ஃபேஷன் டிசைனிங்ல இருக்கிறவங்க, இந்த கோர்ஸ சூஸ் பண்ணி நல்லாவே ஷைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் பசங்களுமே ஆஃப் கோர்ஸ் இப்ப இந்த கோர்ஸஸ் எல்லாமே எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபேஷன் டிசைனிங் நீங்க படிக்கலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் வந்து ஹோட்டல் மேனேஜ்மென்ட். நான் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் பத்தி நெறைய வீடியோ வந்து பழைய வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ ஹோட்டல் மேனேஜ்மென்ட்ல பிஎஸ்சி இருக்கு, டிப்ளமோ இருக்கு, 1 இயர் கிராஃப்ட் கோர்சஸ் இருக்கு. ஹோட்டல் மேனேஜ்மென்ட்ல நீங்க சீக்கிரமே வந்து ஏர்ன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 இயர் கிராஃப்ட் கோர்சஸ் நீங்க படிச்சீங்கன்னா, அதுல ஃப்ரண்ட் ஆஃபீஸ், எஃப்&பி, ஹவுஸ் கீப்பிங், புரொடக்ஷன்ஸ் இந்த மாரி 4 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு விருப்பமோ அந்த டிபார்ட்மெண்ட்ட சூஸ் பண்ணி நீங்க படிக்கலாம். அதே மாரி நெறைய காலேஜஸ்ல ட்ரெய்னிங் அப்பயே அவங்க வந்து ஸ்டிஃபன் குடுக்குறாங்க. அதாவது பேமெண்ட் அதாவது சேலரி குடுக்குறாங்க. நீங்க வந்து 6 மந்த் 1 இயர் ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணும்போது, மந்த்லி ஒரு 5000 6000 அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ட்ரெய்னிங் அப்பவே வந்து உங்களுக்கு சேலரியும் புரொவைட் பண்ணிருவாங்க. நீங்க ஒரு 2 இயர்ஸ் ட்ரெய்னிங்ல இருந்துட்டு 3 இயர்லேருந்து நீங்க நல்ல ஒரு ஜாப்ல வந்து ஃபிக்ஸ் ஆயிடலாம். அதே மாரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ்ல நீங்க வந்து சம்பளத்தோட உங்களுக்கு டிப்ஸ் அதிகமாவே கிடைக்கும். ஸ்டீவர்டா இருந்தாலும் சரி, வெயிட்டரா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் ஸோ இந்த மாரி டிபார்ட்மெண்ட்ஸ்ல உங்களுக்கு வந்து டிப்ஸ் அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. ஸோ இது ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாரி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஹோட்டல் ஃபீல்ட்ல நீங்க வந்து அடுத்தடுத்த பொசிஷன் வந்து நீங்க போய்க்கிட்டே இருக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தகுந்தாப்புல உங்களுக்கு கண்டிப்பா அ அந்த குவாலிஃபிகேஷன் தகுந்தாப்புல உங்களுக்கு வந்து அந்த பொசிஷன்ஸ் கிடைக்கும். ஹோட்டல் ஃபீல்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கம்யூனிகேஷன் டெவலப் ஆகும். நெறைய பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ நெறைய பெரிய பெரிய விஐபிஸ மீட் பண்ணுவீங்க. அப்படிங்கும்போது கான்டாக்ட்ஸ், லிங்க்ஸ் உங்களுக்கு வந்து அதிகமா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ஸ்டெப்ப வந்து நீங்க மூவ் பண்ணி போய்க்கிட்டே இருக்கலாம். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல்ட்ன்னு கேட்டீங்கன்னா, ஹோட்டல் மேனேஜ்மென்ட். ஸோ யார் யாரெல்லாம் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எத்தன பேர் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். தென் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் உங்களுக்கு வந்து ஷார்ட் டெர்ம் கோர்சஸ்ல உங்களுக்கு இருக்கும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாச்சும் ஒரு டிகிரி 3 இயர் கோர்ஸ் ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்க எனக்கு டிகிரி கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற மாரி நினைச்சீங்கன்னா, ஏதாச்சும் 3 இயர்ஸ் கோர்ஸ் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு, ஃபர்தரா நீங்க ஒரு ஆன்டர்பிரினரா ஆகக்கூடிய கோர்சஸ் இதெல்லாமே. இதுல ஏதாச்சும் ஒன் ஆஃப் த கோர்சஸ் நீங்க சூஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கக்கூடியது. டிஜிட்டல் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இன்ஸ்டா மார்க்கெட்டிங், யூடியூப் மார்க்கெட்டிங் இந்த மாரி நெறைய இடத்துல வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னா, உங்களுடைய ப்ராடக்ட், உங்களோட சர்வீசஸ், உங்களோட பிசினஸ் எல்லாமே வந்து டிஜிட்டலா நம்ம வந்து ப்ரமோட் பண்றது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து பிசினஸ வந்து ப்ரமோட் பண்றதுக்கு நோட்டீஸ், பேனர்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ் இந்த மாரி வந்து பிசிக்கலா நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். பட் இருக்கக்கூடிய நவீன காலத்துல வந்து ஃபர்தரா எல்லாமே வந்து டெய்லி ஈச் அண்ட் எவரி செகண்ட் அப்டேட் ஆயிட்டே இருக்கு. இப்ப நீங்க யூடியூப தொறந்தீங்கன்னா, அந்த எலக்ஷன் அட்வர்டைஸ்மென்ட்ஸ் வரும். உங்க ஏரியால பக்கத்துல இருக்கக்கூடிய ஷாப் அட்வர்டைஸ்மென்ட் வரும். அதே மாரி Facebookல அட்வர்டைஸ்மென்ட் வரும். இன்ஸ்டாகிராம்ல அட்வர்டைஸ்மென்ட் வரும். ஸோ இன்ஸ்டாகிராம்ல நீங்களே வந்து ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி ஒரு அட்வர்டைஸ்மென்ட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி பூஸ்ட் பண்ணி நீங்க வந்து அட்வர்டைஸ்மென்ட்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ வந்து நல்ல ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. பிகாஸ் யாரும் நோட்டீஸ், விசிட்டிங் கார்ட்ஸ்லாம் யாருமே இப்போதைக்கு யூஸ் பண்றது இல்ல. அது மாதிரி அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து எல்லா இடத்துலயும் பரவலா இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து மொபைல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது மொபைல் என்ன விஷயம் பார்க்குறோமோ அதான் டக்குன்னு நம்ம மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிச்சீங்கன்னா உண்மையிலேயே செம்மையான வேல்யூ இப்ப இருக்க காலகட்டத்தில. பிகாஸ் ஈச் அண்ட் எவரி செகண்ட்ஸ் ஒரு பிசினஸும் வந்து எமர்ஜ் ஆயிட்டே இருக்கு. அப்படிங்கும்போது பிசினஸ்க்கு மார்க்கெட்டிங் இஸ் கம்பல்சரி ஒன். அப்ப மார்க்கெட்டிங் அவங்க சூஸ் பண்ணும்போது யாரு வந்து பெஸ்ட்டா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறா அவங்க ஏரியால அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அனலைஸ் பண்ணி உங்கள பிக் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுங்க. தென் லேப் டெக்னீஷியன் கோர்சஸ். ஸோ நீங்க நர்சிங் கோர்சஸ்லாம் படிப்போம். கேர்ள்ஸ் மேபி நெறைய பேர் நர்சிங்ஸ்லாம் படிப்பாங்க. அது முடிச்சுட்டு ஒரு லேப் டெக்னீஷியன் கோர்சஸ் நீங்க பண்ணுனீங்கன்னா, நீங்களே வந்து ஓனா ஒரு லேப் வந்து ஸ்டார்ட் பண்ணி, நீங்களே ஒரு ஆன்டர்பிரினர் நீங்களே ஒரு பிசினஸ் பண்ணலாம். ஸோ உங்க ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ரே, ஸ்கேனிங், இசிஜி ஸோ இந்த மாரி நெறைய விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து வெளியூர வந்து தேடி போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. பிளட் டெஸ்ட் இந்த மாரி எடுக்கிறதுக்கலாம்.
இதெல்லாம் வந்து லேப் டெக்னீஷியன்ஸ் கோர்சஸ் படிச்சீங்கன்னா, லேப் டெக்னீஷியன்ஸ்லயே நெறைய இருக்கு. இந்த கோர்சஸ்ல எல்லாமே கவர் ஆயிடும். ஸோ எப்படி எப்படி என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி, இத நீங்க படிச்சுட்டு உடனேலாம் ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. நீங்க ஏதாச்சும் ஒரு லேப்ல அட்லீஸ்ட் 2 ஆர் 3 இயர்ஸ் வொர்க் பண்ணணும். ஸோ அந்த வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் இந்த நாலேட்ஜ் 2த்தையும் சேர்த்து நீங்க ஏதாச்சும் ஒரு லேப் ஆரம்பிச்சு, அதுல வந்து ஒரு நல்ல ஒரு பிசினஸ்க்கான ஒரு இன்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்ப வந்து கண்டிப்பா பெறலாம். ஸோ லேப் டெக்னீஷியன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ். தென் வந்து வெப் டிசைனிங். வெப் டிசைனிங்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். நம்ம வெப்சைட்ஸ் எப்படி டிசைன் பண்ணுவோம். ஸோ அந்த வெப்சைட்ஸ் நெறைய வெப்சைட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்போர்ட் வெப்சைட்டா இருக்கட்டும், டிஎன்பிடிஎஸ் ரேஷன் கார்டு வெப்சைட்டா இருக்கட்டும். நெறைய வெப்சைட்ஸ் நம்ம இப்ப கூகுள்னு உள்ள போனாலே, அந்த இருக்கக்கூடிய லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸ் தான். அந்த வெப்சைட்ஸ வந்து நம்ம எப்படி டிசைன் பண்றது? ஸோ ஒரு வெப்சைட் டிசைனர்ல எப்படி ஒரு கிளையன்ட் சூஸ் பண்ணுவாங்கன்னா, எந்த வெப்சைட்ஸ் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரஷன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஸோ ஒரு 10 பேர வெப்சைட் டிசைன் பண்ண சொல்லி, அதெல்லாம் சூஸ் பண்ணுவாங்க. எந்த வெப்சைட்ஸ் வந்து பார்க்கறதுக்கு அட்ராக்டிவான ஈஸி அக்சஸிபிளா இருக்கு அப்படிங்கிற மாரி பார்த்து அத சூஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறபோது நீங்க அந்த வெப்சைட் டிசைனிங் முடிச்சுட்டு கொஞ்சம் கிரியேட்டிவா கொஞ்சம் யோசிச்சு நீங்க அத இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா, வெப்சைட் டிசைனிங்லயும் வந்து கண்டிப்பா சாதிக்கலாம். இதுவுமே எல்லாமே நீங்க பெர்சனலாவே பண்ணலாம். எல்லாமே இந்த கோர்சஸ் முடிச்சு நீங்க வீட்லயே டிசைன் பண்ணி ஆன்லைன்லயே சேல்ஸ் பண்ணா, நீங்க எங்கேயும் போய் யார் வீட்டு கதவையும் தட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. கோர்ஸ் முடிச்சுட்டு வீட்ல ஒரு லேப்டாப், இன்டர்நெட் இருந்துச்சுன்னா, உட்கார்ந்த இடத்துலயே வந்து நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த மாரி கோர்சஸ் தான் இந்த வெப் டிசைனிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது எல்லாமே. தென் பார்த்தீங்கன்னா, ஈவென்ட் மேனேஜ்மென்ட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு லேட்டஸ்ட்டா இருக்கக்கூடிய கோர்சஸ் ஈவென்ட் மேனேஜ் வாட் இஸ் ஈவென்ட் மேனேஜ்மென்ட்? ஒரு ஃபங்ஷனா இருக்கட்டும், ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி, இல்ல பர்த்டே பார்ட்டி, இல்ல ஒரு ஃபிரெண்ட்ஸ் பார்ட்டி இது எல்லாமே வந்து எப்படி அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேரேஜ். ஒரு மேரேஜ்க்கு என்னென்ன தேவைப்படும்? ஸோ டெக்கரேஷன்ஸ் தேவைப்படும். அதே மாரி கேட்டரிங் தேவைப்படும். ஸோ அதே மாரி இன்விடேஷன்ஸ் அடிக்கிறது. ஸோ கெஸ்ட்ட வெல்கம் பண்றது. ஸோ இந்த ரிசப்ஷன்ஸ் அலங்கரிக்கிறது. ஸோ மைக்கு, லைட்டிங் ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து ஈவென்ட் மேனேஜ்மென்ட். ஸோ இந்த கோர்சஸ் நீங்க முடிச்சோனா, ஒரு ஈவென்ட்ட வந்து எவ்வளோ அழகா, எவ்வளோ தத்ரூவமா, அழகா நீங்க வடிவமைச்சு காமிக்கிறீங்களோ, அதுல உங்க டேலண்ட் இருக்கு. இந்த ஈவென்ட் மேனேஜ்மென்ட் கோர்சஸ் முடிச்சுட்டீங்கன்னா, இந்த மாரி கோர்ஸ் இந்த மாரி ஜாபும் எடுத்து நீங்க பண்ணலாம். நெறைய ஈவென்ட் மேனேஜ்மென்ட்ஸ் கம்பெனிஸ் ஆன்லைன்ல நானும் பார்க்குறேன். இன்ஸ்டால நெறைய அட்வர்டைஸ்மென்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. நீங்க ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10 ப்ராஜெக்ட், ஒரு 15 ப்ராஜெக்ட் பிடிக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த 15 ப்ராஜெக்ட்டையும் புடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 10 ப்ராஜெக்ட் நல்ல சக்சஸ்ஃபுல்லா நல்ல ஃபீட்பேக், நல்ல ரீச் குடுத்துட்டீங்கன்னா, அந்த 10 ப்ராஜெக்ட் வந்து 100, 1000s, 2000s இந்த மாரி வந்து உங்களுக்கு கிளையன்ட்ஸ் வந்து ஒரு கிளையன்ட்ஸ் மூலியமா வந்துகிட்டே இருப்பாங்க. அதுதான் அந்த ஈவென்ட் மேனேஜ்மென்ட் கோர்ஸ். ஈவென்ட் மேனேஜ்மென்ட் கோர்ஸ் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ பர்சனலாவே சொல்றேன். தென் வந்து டிப்ளமோ இன் டூரிசம் மேனேஜ்மெண்ட்ஸ். டூரிசம் மேனேஜ்மென்ட் கோர்சஸ் வந்து இப்போதைக்கு உலகத்துல நல்லா ரீச்சா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி, இன்னொன்னு வந்து டூரிசம். ஸோ டூரிசம்க்கு பஞ்சமே வேணாம். எங்க போனாலும் இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து தோக்கவே தோக்காது அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். ஒரே ஒரு டயத்துல மட்டும் தான் டூரிசம் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப டவுன் ஆச்சு. எப்பன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொரோனா டயத்துல. ஸோ அந்த டயத்த விட்டு எல்லா டயத்துலயும் பார்த்தீங்கன்னா, இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அதாவது உங்களுக்கு வந்து அது லோ ஆகும், டவுன் ஆகும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ இந்த டிப்ளமோ இன் டூரிசம் மேனேஜ்மெண்ட்ஸ்ல நீங்க படிக்கலாம். ஸோ இதுல நெறைய கவர் ஆகும். நெறைய டாபிக்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த டூரிசம் மேனேஜ்மென்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, இந்த டாபிக் எடுத்து நீங்க படிக்கலாம். தென் பிஆர்க்கு ஆர்க்கிடெக்சர், பேச்சுலர் ஆஃப் ஆர்க்கிடெக்சர் இஸ் சூப்பர் கோர்ஸ். அதுவும் இந்த சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சம்மந்தப்பட்ட இது. உங்களுக்கு அந்த டிசைனிங்கா இருக்கட்டும், இந்த இன்டீரியர் டிசைனிங்கா இருக்கட்டும், ஒரு வீட்ட வந்து எப்படி வடிவமைக்கிறது, ஸோ என்ன டிசைனிங், என்ன ஸ்ட்ரக்சரல் டிசைன் இதெல்லாம் நெறைய சொல்லுவாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபீல்ட்ல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, ஒரு 4 இயர்ஸ் நீங்க சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஒரு ஆர்க்கிடெக்சர் படிச்சுட்டு போயிடலாம் உங்களுக்கு. ஆக்சுவலா இன்ஜினியரிங் வந்து ஒரு வீட்ட கட்டி குடுத்துருவாங்க. அந்த வீட்ட வந்து எப்படி அழகுபடுத்துறது, எப்படி டிசைன் செய்றது, எந்த விதத்துல அத வந்து ரொம்ப அழகா நேர்த்தியா காமிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆர்க்கிடெக்ட்டா தான் அது வந்து காமிக்க முடியும். அதே மாரி எப்படி பெர்ஃபெக்ட்டா பிளானிங் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஆர்க்கிடெக்ட்ல வந்து கவர் ஆயிடும். ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த கோர்சஸ். நீங்க 12th முடிச்சுட்டீங்கன்னா, இந்த கோர்சஸ் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா சேருங்க. பட் எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச கோர்சஸ் இது எல்லாமே. பட் எல்லாமே என்னால படிக்க முடியாது. பட் உங்களுக்கு வந்து நான் வந்து இத தெரிவிக்கிறேன். ஸோ 12th முடிச்ச ஸ்டூடண்ட்ஸ் யாரா இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி நெனச்சிருக்கேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் ஜியா கிரியேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெறைய வீடியோஸ் வந்து நெறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் அண்ட் வ்ளாக் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் ரெகுலரா உங்களுக்கு வரணும்னா நம்மளுடைய சேனல் ஜியா கிரியேஷன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே நெக்ஸ்ட் வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் ஜியா. டாடா பை பை.